எக்ஸ்பெக்டேஷனோட எதிர்பார்த்த ஒரு விஷயம் ஆச்சுனாக்கா அது பாதியிலே கட்டாகும் போது யாரும் அப்படி பிடிக்காது. வெளியே வாடா ஒன்றை பார்த்து வண்டியும் நான் வந்து ஒரு 3 கொஸ்டின் கேட்பேன். இது பார்த்தீங்கன்னா ஐ ஹேட் யூ, ஐ லவ் யூ, ஐ மிஸ் யூ. இதை வந்து உங்கள் லைஃப்பில் வந்து நான் இந்த 3% டெடிகேட் பண்ணேன் அப்படின்னா யாருக்கு? என்னோட லவர் கிட்ட நான் வந்து சொல்லுவேன். அதனால் எனக்கு லவர் ஏன்னாக்கா என் லைஃப்பில் நான் வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட எதிர்பார்த்த ஒரு விஷயம் ஆச்சுனாக்கா அது பாதியிலே கட்டாகும் போது அது ரொம்ப கொண்டு அதனால அவங்க கிட்ட நிறைய நான் பேசுவேன். மற்ற யாருக்கிட்டையுமே அந்த வேர்டு யூஸ் பண்ணுவேன். லவ்னாக்கா என் ஃபேமிலி இருக்கு. இந்த லவ்ன்ற ஒரு விஷயம் வந்து நான் ஃபேமிலி மட்டும் இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையுமே நான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா எந்த ஒரு விஷயமா எடுத்தாலுமே ஐ லவ் யூ அப்படிங்கும்போது ஒரு அன்போட ஒரு எந்த ஒரு விஷயத்தையுமே என்னால் கேர் பண்ண முடியும். எது ஒன்றாலுமே என்னால் ஜெனியூட் பண்ண முடியும். அதனால் ஐ லவ் யூன்ற ஒரு வேர்டை நான் எல்லாத்துலையுமே யூஸ் பண்ணுவேன். இப்போ ஐ மிஸ் யூனா யாரு? ஐ மிஸ் யூனாக்கா நிறைய ஃப்ரெண்ட்ஸை நான் மிஸ் பண்ணுவேன். சின்ன வயசுல எதனால ப்ரோ அம்மா? எங்க அம்மா என் கூட இல்லை ப்ரோ. அம்மா மிஸ் பண்ணுறேன். அதனால இதுவோ நான் நல்லா லவ் பண்ணுவேன். ஓ அப்படி பண்ணேன். ஏடியூன்னு சொல்லும்போ லவ் சொல்லலாம். லவ் பண்ணேன். லவ் பண்ணீங்களா? பண்ணீங்க பண்ணேன். அவள் பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டா. எதனால ப்ரோ? என்னாலன்னா நான் தான் பண்ணது. என்ன பண்ணீங்க? ஆமா ஏன்னா அவள் சரியில்லை தெரிஞ்சுட்டு அது நம்ம அப்படி பண்ணா நம்ம ஃபியூச்சர் அப்போ ஒரு பாசிட்டிவாக போகலாம் அப்படி பண்ணோம். மிஸ்ஸும் அம்மா தான். அம்மா தான். அம்மா. அம்மாவுக்கு ரொம்ப ஓகே ப்ரோ. அம்மா அம்மா மிஸ்ஸுவை வந்து என் ஃப்ரெண்டு சொல்லுவோம். யார் ப்ரோ? என் ஃப்ரெண்டு சின்ன வயசுலேருந்து ரொம்ப ஃப்ரெண்டு. நாங்கள் ஸ்கூலில் எல்கேஜிலேருந்து நாங்கள் ஸ்கூலில் ஒன்றா தான் படித்தோம். காலேஜ் அப்படி வந்ததுன்னா ஆனால் தான் சின்ன வயசுலேருந்து ஒன்றா ட்ராவல் பண்ணிட்டு 4 நாள் யார் செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க. ஆமாம் ப்ரோ. சரினா நாங்கள் செப்பரேட்டாக இருப்போம். யாரும் சொல்லியிருந்தால் தான் நாங்கள் ஊர்லேயும் நான் ஊரில் இருந்து வந்தேன். எங்கள் ஆண்டில் வந்து அப்போ ஊர்லேயும் நாங்கள் அப்படி தான் 2 கதை. ஆமாம் ஆமாம். அதனால வந்து மிஸ் பண்ணுறேன். ஏடியூனா யார்? ஏடியூனா வந்து ஏடியூனா ஒரு யாருன்னா சரி ரொம்ப கடுப்பேற்றிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருப்பாங்க சில பேர்லாம். பார்த்தாலே டென்ஷன் ஆகுது எனக்கு அப்படின்ற மாதிரிலாம். பார்க்கவே முடியாது. ஸ்கூல் படிக்கும்போது ஒரு சார் சார் அவன் ஆமாம் ப்ரோ ரொம்ப டென்ஷன். என்ன சார்? அது வந்து மேக்ஸ் சார் இருக்கும். எனக்கு மேக்ஸே வராது. அதனால அவர் ஒரு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது எனக்கு பிடிக்காது. என்ன பண்ண ஆப்ஜெக்ட் வேற படிச்சு அடிப்பாரு ப்ரோ. ஆமாம் அடிதான் ரொம்ப அடிப்போம். கரம்பு எடுத்து ஆமா கேர்ள்ஸ்லாம் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து படிக்க மாட்டாங்க. பாய்ஸும் இருக்கும். அப்போ என்ன பண்ணாங்க பாய்ஸை மட்டும் நல்லா எழுத்து வாங்குவாங்க. எழுத்து வாங்கிட்டு கேர்ள்ஸை மட்டும் அப்படி எடுத்து. அதனால வந்து சார் அது சார் அப்படி பிடிக்காது. வெளியே வாடா ஒன்றை பார்த்து வண்டியை வெளியே வாடா பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது. ஃப்ரெண்டு ப்ரோ இன்னும் இருக்காங்க. ஆனால் இப்போ இங்கே இருக்காங்க. இப்போ ஓகே ப்ரோ. லைஃப்பில் ரொம்ப எதனால இவங்களுக்கு லவ் யூன்றதை கொடுத்தீங்க? லைஃப்பில் எல்லா விஷயத்துலையுமே எனக்கு அட்வைஸ் பண்ணுறதும் சரி, எல்லாத்துலேயும் எங்கள் கூட இருக்காங்க. எல்லாத்துலேயும் சரி கூட இருக்காங்க. ப்ளஸ் ஆர் மைனஸ் அவள் எப்போ பார்த்தாலும் நான் தப்பு பண்ணாலும் சரி, நல்லது பண்ணாலும் சரி, அப்பயே என்கரேஜ் பண்ணுவாங்க, அப்பயே இது பண்ணுவாங்க. அதனால் என்ன நானும் கோபமாக திட்டினாலும் சரி அதெல்லாம் மறந்துட்டு அண்ணன் டேரக்ட் ஃப்ரெண்டு டேரக்ட் அப்பயே கூட இருக்கும். ஸோ ஏடியூனா யார் ப்ரோ? ஏடியூனா எனக்கு நானே கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு நீங்கள் ஏன் ப்ரோ? எதனால ப்ரோ? நிறைய கோவப்படுறேன்னா இப்போலாம் வர ரொம்ப கோவம் வருது. ஓகே. என்ன நானே கொஞ்சம் டவுனாக இது ஆகிக்கிறேன். செல்ஃபு இது இல்லாமல் அதனால எனக்கு நானே கொடுக்குறேன். மிஸ் யூ ப்ரோ. மிஸ் வந்து என் தங்கச்சி வந்து இது ஃபாரின் போகிறாங்க. அதனால் அவளுக்கு மிஸ் யூ கொடுக்குறேன். எதனால ப்ரோ அப்பா? அது ஏன்னா தெரியல. லைக் டெய்லி சண்டை வரும். டெய்லி தான் பிரச்சனை. ஏன் ப்ரோ? எதனால சண்டை? அதனால அப்பா பையனாலே ஒரு இது பண்ணேன். ஓகே ஓகே. அதனால அப்பா மட்டும் பிடிக்கும். அம்மாவும் பிடிக்கும். அதுக்குன்னு அம்மா பிடிக்காதுன்னு சொல்றாங்க. அம்மாவும் பிடிக்கும். ஆனால் அப்பா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பிடிக்கும். ஐ ஹேட் யூ. மிஸ் யூ. மிஸ் யூ வந்து அமிர்தா. ஏன்னா நெக்ஸ்ட் மந்த் வந்து ஃப்ரெண்டு நெக்ஸ்ட் மந்த் வந்து ஊருக்கு போகிறாங்க. லண்டன் போய் ஸ்டடீஸ்க்காக போகிறாங்க. ஸோ மிஸ் பண்ணுறேன். ஏடியூ இது வந்து நான் எனக்கே சொல்லிக்கிறேன். ஏன் ப்ரோ? எதனால? ஏன்னா ரீசெண்ட் டைம்ஸில் சொல்கிற மாதிரி தான் இருக்கும். டக்குன்னு வருது.
வெளியே யார்கிட்டயுமே சொல்ல முடியல. எனக்குள்ளேயே நான் சொல்லி திட்டிருப்பேன், சில விஷயம் தப்பாக பண்ணுறேன், நிறைய விஷயம் இருக்குது. அது எல்லாத்தையும் மாற்றிக்கிட்டு என்ன நானே ஏடியூலேருந்து என்ன நானே செல்ஃப் லவ்னு சொல்கிற அளவுக்கு வரணும். அப்படிங்களா? ஓகே சூப்பர். தேங்க்யூ. ஓகே ஓகே. இது வந்து ரெண்டாக பிரித்து ஒன்று எங்கள் அம்மாவுக்கு, ரெண்டா பிரிச்சு ஓகே ஒன்று எங்கள் அம்மாவுக்கு, இன்னொன்று வந்து எங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட். கேர்ள் ஃப்ரெண்ட். ஆமாம். எதனால ப்ரோ அம்மா கேர்ள் ஃப்ரெண்ட்? ரெண்டு பேருமே ரெண்டு கண்ணு மாதிரி. ஓகே. லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான, இங்கே சொன்னால் அங்கே திட்டுவோம், அங்கே சொன்னால் இங்கே அப்படி இல்லை, அப்படிலாம் இல்லை, ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கான பார்ட்னர், ப்ளஸ் அம்மாவும் ரொம்ப லவபிளான அம்மா. ஸோ அதனால ரெண்டு பேருக்கும். சரி. அப்போ அப்பாவா ப்ரோ? அப்பா இல்லை. அப்பா இல்லையா? நெக்ஸ்ட் ப்ரோ. நெக்ஸ்ட் வந்து மிஸ் எடுத்துக்குவோம். சிவா. மிஸ் வந்து என் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு. காலேஜில் வந்து இந்த செகண்ட் இயருக்கு அப்புறம் காலேஜ் எங்கள் கண்ட்ரோலில் வந்து அந்த மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி கூட ஒரு 4 பேர் இருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ காலேஜ் முடிச்சப்பறம் யாரும் டச்சில் இல்லை. அப்படிங்களா? அது ஒரு மிஸ் ஃபீல். கிரியேட்டிவ் வந்து யாருக்குமே இல்லை. சொல்லப்போனால் இந்த கார்டு நீங்கள் வச்சுக்கூடாது, தூக்கி போட்டுருணும். அப்படியா? ஆமாம், இது வேண்டாம். இல்லை சில பேரை பார்த்தா எனக்கு இவங்கெல்லாம் பார்த்தா அப்படியே இதுவாகுது அப்படின்ற மாதிரி இருக்கும்ல, அவங்கள சொல்லக்கூடாது. சொல்லலாம் ப்ரோ. அதில் என்ன ப்ரோ இருக்கு? மோடி. ஆமாம். கான்ட்ராஸ்ட். ஓகே ப்ரோ. தேங்க்யூ.